வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த வருஷம் ரொம்ப பொன்னான வருஷமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நினச்சதெல்லாம் நடக்கணுன்ட்டு நானும் காலையில் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். நம்ம இதுக்கு கட் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க, லைவாக போட்டிருந்தேன். இதை ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நான் லைனிங் கொடுத்து சுற்றிலுமே தைச்சி எடுத்துட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டேன். கீழே ஓட்டு போடணும்னு சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். பேக் சைடு நெக்கு ஒயரம் 5.5 இன்ச் வச்சு நான் கட் பண்ணுறேன். பேக் சைடு ரவுண்ட் நெக்கு. இது என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்காக தைச்சது. நான் சொல்லியிருந்தேன் என் பொண்ணுக்கு என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கெலாம் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க பூனம் மெட்டீரியலில் அப்படின்னு. செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி தைச்சி போடுங்க பொங்கலுக்கு. இந்த மாதிரி நெக்கோட உயரம் 6 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. ரவுண்டாக கொண்டு லைட்டாக வளைச்சி விட்ருக்கேன், வெத்தலை நெக்க மாதிரி. இப்போ நான் 2 லைனிங் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சன்கிரேப்பில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த நெக்கோட ஷேப் இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் ஃபுல் வாயில் அப்படி இல்லைன்னா லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு சன்கிரேப்பில் வச்சு சுற்றிலும் ஓடுத்தையில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பூனம் மெட்டீரியலில் வச்சு தைச்சிருக்கோம். வச்சு ஒரு தையல் போட்டுட்டு சுற்றியில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்படி தைக்கிறப்ப நமக்கு மேலே நல்லா திக்காகவும் இருக்கும். ரெண்டாவது பிள்ளைங்க போட்டாலும் நமக்கு ஒரு சால் போடாமே போனாலுமே ரொம்ப இதாக தெரியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி சாரீ கிளாத்துக்கெலாம் எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு லைனிங் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கும் சரி நெட்டடுக்கும் சரி, இது ரெண்டுக்குமே நம்ம பூனம் மெட்டீரியல் அதுக்கும் கொடுத்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். எஜ்ஜிலே தையல் போட்டுருங்க. ஏன்னா அதில் ப்ளவுஸ் தைக்கவே ரொம்ப கஷ்டப்படுவோம். இது சுடிதாரு, அதான் அம்பர்லா சுடிதாரு. அது மேலே கட் பண்ணி அதை கரெக்டாக தைச்சி கொண்டுட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செம அழகாக இருந்துச்சுங்க. பிள்ளைங்க போட்டு காமிச்சிருக்குங்க பாருங்கள் கடைசியில். அது அப்போ அவங்க போட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப இருக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு இருக்குது பாருங்கள். ஒன்று கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம், அது நல்லா இருக்குன்னு அந்த சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்துச்சுமா, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கஷ்டம்லாம் காணாமல் போயிடும். ரொம்பவே இது கஷ்டப்பட்டேன். ஆனால் தைக்கிறதுக்கு வரவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தைச்சேன். ஆனால் தைச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போ சுற்றில நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அந்த சுற்றியில் கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கார்னர்லாம் நல்லா கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வளைவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். திருப்பிட்டு நம்ம எஜ்ஜிலே தையல் போட்டலாம். நல்லா கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. ஏன்னா இதில் நம்ம கரெக்டாக அதை எடுத்து தைக்கணும். ஏன்னா அந்த கார்னரில் நம்ம சரியாக எடுத்து விடணும். எடுத்து கொஞ்சம் கழுத்து ஃபினிஷ் பண்ண கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஏன்னா லைனிங் கிளாத்தும் நம்ம தள்ளி போயிடக்கூடாது, இந்த மெட்டீரியலும் அது தள்ளி போயிடக்கூடாது. அப்படி தள்ளி போச்சுன்னா அந்த நெக்கோட ஷேப் நமக்கு மாறி போயிடும். இப்போ கரெக்டாக தைச்சி முடிச்சதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடியில் பைப்பிங் கொடுத்து தைச்சிடலாம். அடியில் கிராஸ் பீஸ் கொடுக்குறேன். நான் அதில் மெரூன் கலர் வந்திருக்கு அதிகமாக. அதுக்கேற்ற மாதிரி மெரூன் கலர் சன்கிரேப் எடுத்து லைனிங் கொடுக்குறேன், பைப்பிங் கொடுக்குறேன். கரெக்டாக வச்சு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பைப்பிங் பள்ளத்திலே போடுங்க தையல். இது சாரீ 5.25 மீட்ரு, 3 மீட்ரு நம்ம டாப் தைக்க எடுத்துட்டோம். அப்புறம் மீதி இருந்த 2.25 மீட்ரு
அதிலே கைக்கும் சாலுக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். கை வந்து இங்கே ஃபுல் ஹேண்டில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ சுற்றிலும் நான் 2வது தையல் போட்டுடலாம். கார்னர்ட்டு லைட்டாக உள் பக்கமாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு 2வது தையல் போடுங்க. அப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ அழகாக வந்துடுச்சு. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அமுக்கு தையல் போட்டு இப்போ பைப்பிங் பண்ணிடலாம் ஆம்கோலுக்கு. ஏன்னா பைப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நம்ம ரவுண்டாக தைக்கிறதோட பைப்பிங் வச்சு அதுக்கு மேலே நம்ம வச்சு தைக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பள்ளத்திலே போட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ கை எடுத்துடலாம். கையோட உயரம் மொத்தம் 21 இன்ச்சுங்க. சன்க்ரேப் இருக்கிற அகலத்தை கரெக்டாக 21 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ கை நான் மேலே மார்க் பண்ணுறேன். ஒரு 4 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிடுங்க. மேலேருந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ கை வரைஞ்சிடலாம். வரைஞ்சது மாரிக்கு அப்படியே கட் பண்ணிடாதீங்க. நம்ம இப்போ ஆம்கோல்லேருந்து வச்சு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம அப்படியே வந்து வச்சா கூட அந்த பூனை மெட்டீரியல்னால கொஞ்சம் இழுவை கொடுக்கும். நீங்கள் பைப்பிங் வச்சுட்டு வச்சு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு சரியாக வந்துடும். கரெக்டாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துடலாம். சன்கிரேப்பில் இருக்கிற ஹைட்டு வந்து இங்கே ஃபுல் ஹேண்டுக்கு வரைக்கும் சரியாக வருது. கொஞ்சோண்டு மட்டும்தான் ஒரு இன்ச்சு மட்டும் தான் கம்மியாக இருக்குது. மற்றபடி சரியாக வருது ஃபுல் ஹேண்டுக்கு. இப்போ கட் பண்ணிவிட்டு மேலே வந்து கட் பண்ணிடலாம். 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க மேலேருந்து. இப்போ முன்னாடி கை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கோங்க கை. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாலுக்கு எடுத்துட்டேன் நான். அது வந்து இருக்கிற அகலத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி வந்து இருக்கிறத நம்ம சாலுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 15 இன்ச்சு அந்த மாதிரி வரும் இல்லையா? இப்போ கையோட அகலம். இப்போ அதுக்கு போக மீதி இருக்கிற அகலம் வந்து நமக்கு சாலுக்கு சரியாக வரும். அதாவது 2.25 மீட்டரில் ஒரு கரைப்பக்கம் மட்டும் நான் கைக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கரை சைடு மட்டும் 15 இன்ச்சு அகலம் வச்சு நான் கைக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் நீல வாக்கில் நம்ம போட்டுக்கிற மாதிரி. அகல வாக்கில் போட்டால் பத்தாது. நீல வாக்கில் இந்த பக்கம் ஒரு கை அங்கிட்ட ஒரு கை போட்டுட்டு மீதி உள்ளதை நம்ம அந்த நாட்டுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சு கை வந்து தையல் போடுங்க. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். 2வது தையல் போட்டுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. பக்கத்தில் ஓடு தையல் போடுங்க. மிஷினில் அடிச்சிங்கன்னா கூட நழுவிட்டு வரும், இழுத்துக்கிட்டு வரும். இந்த மாதிரி ஓடு தையல் பக்கத்தில் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இதை வச்சு தைக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு நீங்கள் நல்லாவே இந்த பூனை மெட்டீரியலுக்கெலாம் மேலே ஏற்றி வெட்டினீங்கன்னா தான் வந்து இந்த சைடில் வந்து ரொம்ப அதிகமாக வராமல் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப மேலே ஏற்றியே எனக்கு சைடில் கொஞ்சம் இந்த சைடு 1/4 இன்ச்சு அந்த சைடு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. சப்போஸ் நம்ம அதே அளவுலாம் கட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 3 இன்ச்சு அங்கிட்ட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கைக்கு வந்து நமக்கு கீழே வந்து சின்னதாக தான் இருக்கும். உங்கள் கையில் வச்சு தையல் 3 தையல் போட்டுக்கோங்க அடுத்தடுத்து வர மாதிரி. லைனிங்னால் நம்ம எப்பயும் போல் அப்படியே அந்த மெட்டீரியலில் நம்ம ஸ்கர்ட்டோட மெட்டீரியலில் வச்சு தையல் போட்டுடலாம். இப்போ நான் வந்து சாலுக்கு வந்து பார்டர் கொடுக்குறேன். அடியில் வந்து அதாவது கிராஸ் பீஸ் கிடையாது, இது நேர் பீஸ் தான். அடியில் வந்து 1.25 இன்ச்சு அகல வச்சு நேர் பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது சன்கிரேப் தான்.
அடிப்பக்கம் கொடுத்து அடியில் இருக்க அந்த நேர் பீஸை நல்லா இழுத்து கொடுங்க. இந்த சாரீ கிளாத்தை இழுக்காதீங்க, அதை இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அது ஃபுல்லாக நம்ம சைடு ஃபுல்லாக தைச்சிட்டு இப்போ வந்து திருப்பி மேல் பக்கமாக நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குறதும் அந்த நீங்கள் மடிப்பு கொடுத்து தைக்கிறதும் நீங்கள் ஏற்கனவே தையல் போட்டிருக்கீங்களா அதுவும் ஒன்றா வரணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதுவும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுகணும், அடியில் இருக்க கிளாத்தும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுகணும். அப்படி வந்துச்சுன்னா இப்போ இப்படி திருப்பி போட்டாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா சாலுன்றது வந்து 2 பக்கமும் நமக்கு கவர் ஆகணும் இல்லையா, அதனால் 2 பக்கமும் வர்ற மாதிரி நமக்கு தையல் போடுங்க. கரெக்டாக இழுத்து வச்சா அந்த நீங்கள் மடிப்பை உள் பக்கம் தையல் போட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கு நேராக வச்சு அப்படியே தையல் போடுங்க. தையல் போட்டு இப்போ கீழேயும் நம்ம மடித்து அப்படியே தைச்சி விட்றலாம். இப்போ நல்லா மடிப்பு கொடுத்து தைங்க. ஏன்னா இப்போ இந்த சாரியிலே சால் வர்றது தான் ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த சாரியிலே இப்போ சால்வும் போட்டுறாங்க. இது வந்து பார்டர் கொடுக்குறது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், நமக்கு பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். சைடில் பார்டர் சால் கொடுக்குறது. இப்போ வந்து எப்படியே இழுத்து பிடிச்சி இன்னொரு அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. அப்போ வந்து 2 பக்கமும் நமக்கு சமமாக ஈவனாக இருக்கும். நமக்கு சாரீலாம் பார்டர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூனம் சாரியில் இல்லை சில சாரிகளில் வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 2 பக்கமுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரியும், எந்த பக்கம் தைச்சோன்றதே தெரியாது. பாருங்கள், 2 பக்கமும் நமக்கு ஒரே அளவில் தான் 1/4 இன்ச் அளவுக்கு நான் தையல் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு தாராளமாக போதும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. சால் வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ஸ்டோன் வந்து இது ஒரு ஸ்டோன் பட்டன் வந்து ₹1 50 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் 50 பட்டன் வாங்கியிருக்கேன். இந்த கம்மு வச்சு தான் நான் ஒட்ட போகிறேன். ஏன்னா வந்து இது தைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் தைச்சா நமக்கு வந்து சரியாக வரலை. தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தடவை ஒட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு எடுத்து பார்த்தேன், சுத்தமாகவே வரல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிக்கிறதுக்கு. சரின்ட்டு அப்படியே ஒட்டி விட்டேன். நல்லா தான் இருக்குது ஒட்டுறது. இது வந்து திண்டுக்கல் கேபிஎஸ் கவரிங் சென்டரில் வாங்கினேங்க. அங்கே வந்து நிறைய சோப் பட்டன் அந்த மாதிரிலாம் இருக்குது. நூல்கண்டு கடைகளில் கேட்டு பாருங்கள், இந்த ஸ்டோன் பட்டன் தருவாங்க. மற்ற பக்கம் எப்படின்னு தெரியல, அங்கே ₹1 தான் சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, ஒரு பட்டனே ₹1 தான் சொன்னாங்க. இப்போ சுற்றிலும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வச்சதுக்கப்புறம். ஏன்னா அது பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிச்சம் வந்து 9 பட்டன் இருந்துச்சு, அதை இந்த மாதிரி நான் வச்சு விட்டேன், 3 வச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா அதில் வந்து ரெட்டு கலந்து வந்திருக்கனால நான் வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன். டார்க் ரெட்டு மெரூன் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கீழே ஃபுல்லாக சிக்சாக் பண்ணிடலாம். நான் மடிப்பு கொடுத்து பண்ணுறேன், அப்போ தான் வந்து இது கொஞ்சம் நல்லா திக்கானாச்சும் இருக்கும். நம்ம வந்து கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அந்த பிசுரெல்லாம் உள்ள அப்படி கொடுத்து தான் நான் சிக்சாக் பண்ணேன். நல்லா தான் வந்தது, நல்ல தின்னாக இருந்துச்சு சிக்சாக் அப்படி பண்ணுறது. ஏன்னா சும்மா சன்னமாக அப்படியே நம்ம மடிப்பு கொடுத்து பண்ணணுன்னா நல்லா இல்லை. 2வது வந்து அது ரொம்ப மெல்லிசாக ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து மெல்லிசான சாரிக்கு நல்லா மடிப்பு கொடுத்து பண்ணுறப்ப சிக்சாக் வந்து நல்ல தின்னாக அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பூனம் சாரிக்கெலாம் நமக்கு சிக்சாக் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே. எல்லா பக்கமும் போட்டாச்சு. நான் மெரூன் கலர் நூல் போட்டு சிக்சாக் போட்டிருக்கேன். நல்லா ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் வச்சாச்சு. இதுக்கு சாலை ரெடி பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குது. ஆனால் நான் சுடிதார் போடலை, சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஆனால் வச்சு காமிக்கும் போதே ஆசையாக தான் இருக்குது.
ஏன்னா நம்ம அனுபவிக்காத எல்லாம் நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக அழகழகாக ட்ரெஸ்ஸு தைச்சி போடணும் ஒரு ஆசை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கஷ்டப்பட்டு தைச்சேன். அதுக்கான சந்தோஷம் வந்து இந்த பொண்ணு போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த கஷ்டம்லாம் காணாமல் போயிடுச்சு. அது சைடில் நாட்டு போட்டு, பேக் சைடு நாட்டு போட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நாட்டு இதெல்லாம் வந்து நார்மல் நாட்டு தான், நான் கிராண்டாக ஒன்றும் பண்ணலை. அதனால் வந்து அது நாட்டு காமிக்கலை உங்களுக்கு, சும்மா நார்மலாக பண்ணுறது தான். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. அது போதும் எனக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு சுற்றி சுற்றி காமிக்கிறா பாருங்கள். கரெக்டாக இருக்குது மேலே கீழெல்லாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கையெல்லாம் சுருக்கமே இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். நாட்டு பேக் சைடு மேலே சாலுமே வந்து சூப்பராக இருக்குங்க. இது மெல்லிசான சாரீ. உங்களுக்கு சாலை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ லேஸாக இருக்குதுன்னு. சாஃப்டாக சில்க்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.